குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே போட்டு அரைன்னு அரைச்சி விட்டுட்டாங்க மார்க்கெட்டை. ஓகே, டே சார்ட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி பெரிய அளவில் மூமெண்ட்டே இல்லை, அதுதான் உண்மை. நம்ம அதுக்கு முன்னாலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம், டெய்லியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டெய்லியுமே சொல்கிறேன். அந்த ஒரு 8ஆம் தேதி ஜூலை நடந்துச்சு பாருங்க. அதுக்குள்ள இன்சைடா தான் மார்க்கெட் ஆனது 4 நாளாவே ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. அந்த 4 நாளுக்குள்ள ட்ரேட் நடக்கும்போது எந்த ஒரு பெரிய மொமெண்ட்டுமே குடுக்கல. அதாவது இந்த கேண்டலோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 24,300. அதே இது நீங்க வந்து லோ அப்படின்னு பார்க்கும்போது 23,800. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மொத்த ட்ரேடுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து டவுன் சைட்லயும் லெவல்ஸ் இருக்கு. அப் சைட்லயுமே இருக்கு. என்ன டைரக்ஷன் குடுக்க போகுது அப்படின்றத, இந்த பேட்டர்ன வச்சு தான் முடிவு பண்ணுது மார்க்கெட்டு. ஓகேவா? நான் வந்து இத வந்து டெலகிராம்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லெவல்ஸுமே குடுத்துருந்தேன். பட் ஆனா மார்க்கெட் ரொம்ப அரைச்சதுனாலயும், இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் பாயிண்ட்ல மார்க்கெட் அடிக்கடி ரியாக்ட் ஆனதுனாலயுமே, நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் ஆனது கிடைக்கல. ஓகே. ஸோ நம்ம அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ இதில வந்து பார்க்கலாம். ஏற்கனவே இதில வந்து நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போடுவோம். ஓகே. 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம். அந்த ரேஞ்சுக்குள்ள தான் 1, 2, 3, 4 நாளா மார்க்கெட் ஆனது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம குடுத்துருந்தோம். நேத்து நான் குடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல கேப் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேத்து வந்து பார்த்துருந்தோம். அதே தான் திருப்பியும். வேற எதுவுமே நடக்கல. ஒரு சின்ன கேப் டவுன் அந்த இடத்துக்குள்ளே வந்து மார்க்கெட் ஆனது முடிஞ்சிருக்கு. இப்ப இத வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே. டெலீட் பண்ணிட்டு, அம் ஒரு பேரலல் சேனல் லைன் எடுத்து இந்த மாரி போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டே போடும்போது இப்படி வரும். செகண்ட் போடும்போது இப்படி இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு போடும்போது இந்த மாதிரியான ஒரு இதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாரியான ஒரு அம் ட்ரெண்ட் லைன வந்து உடைச்சு நிக்குது மார்க்கெட்டு. மேபி நாளைக்கு ஏதாவது கேப் டவுன் குடுக்குதான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி செக் பண்ணிட்டு, இது இப்படி தான் போகும்ன்னு சொல்லல. அப் சைட்ல இந்த ட்ரெண்ட் லைன நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப் சைட்ல வந்து லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,350, 24,500 அல்லது 550 இந்த லெவல் இருக்கு. இதே இது டவுன் சைட்ல அப்படின்னு பார்க்கும்போது 23,900 இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 23,780, 23,650 இந்த லெவல் இருக்கு. இது வந்து பிரேக் அவுட் ஆகி தானே நிக்குது அப்படின்னாலுமே, இந்த இன்னைக்கோட ஆம் ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸோட இதுக்குள்ளே தான் மொத்த மார்க்கெட்டும் முடிஞ்சிருக்கே தவிர, இது வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்னும் ஃபர்தரா இதில வந்து பிரேக் அவுட் இருக்கு அப்படின்னா, இந்த லெவல்ஸ் போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு. அல்லது ரீடெஸ்ட் போதுன்னா, இந்த ஹை இருக்கு பாருங்க. இந்த ஹை அல்லது இன்னைக்கோட கேப் 24,190 இந்த லெவல டச் பண்ணிட்டு திருப்பி வருதான்றத பார்க்கணும். அப்போ இதுக்கு மேல எப்போ போகும் அப்படின்னா, ஆ அதோட பிரேக் அவுட்ட பொறுத்து தான். இதுக்கு இந்த 250க்கு மேல இதோட பிரேக் அவுட்லாம் ஸ்ட்ராங்கா வைக்குது அப்படின்னா, அப் சைட்ல மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த ரேஞ்ச் ஆனது மறுபடியும் டவுன் சைட்ல வருதா அப்படின்றத பார்க்கலாம். 23,900, 780, 650 இதெல்லாம் வந்து நான் என்னோட லெவல்ல நான் போட்டு வச்சிருக்கேன். இந்த 650லாம் கேப் ஃபில்லிங் தான். நீங்க செக் பண்ணி பாருங்க. டெய்லி நம்ம அத தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து மார்க்கெட் ஆனது க்ளோஸ் வச்சிருக்கு. மொத்தமே அவ்வளோதான் மார்க்கெட்டு. இன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடும் ஆக்சுவலா உண்மையிலே கிடையாது. உள்ள போயிருந்தோம்னா சிக்கி சின்னாபின்னமா இருப்போம். நீங்க 5 நிமிஷமா பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரியணுமே அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ போட்டு தெளிவா வந்து சொல்றேன். ஓகே. ஸோ இத வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்துட்டு, பிரேக் அவுட் இருக்கான்றத பார்த்துட்டு தான் எடுக்கணும். அவசரப்பட்டுலாம் உள்ள போக்கூடாது. ஓகே. பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா அரன்னு அரைச்சிருக்கு. இது நம்ம ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்குள்ள. கம்ப்ளீட்டா பண்ண முடியாது. ஓகே. நாளைக்கு ரீடெஸ்ட் வந்தது அப்புட்ன்னா, 24,200 வரைக்கும் போயிட்டு, மறுபடியும் கீழ வருதா அப்படின்றத பார்க்கலாம். அல்லது லோ பிரேக் பண்ணிட்டு போகுதுன்னா, 23,900, 780ன்னா அடுத்தடுத்த லெவல நோக்கி போகுதான்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. புரியல அப்புட்ன்னா, ஒரு தடவ நல்லா ரிப்பீட் பண்ணி பாருங்க. போய் திரும்ப பாருங்க. உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிய பொறுத்தமட்டிம் நம்ம வந்து டே சார்ட்டா ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். லைக் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் லைக் பண்றீங்க. ரொம்ப நன்றி. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிய பொறுத்தமட்டிம் மொத்தத்தில இந்த ஒரு பெரிய ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு அதோட நெக் லைன்ல ஒரு கன்சால்டேஷன் மாரி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட்டும் எதுலயும் குடுக்க மாட்டேங்கி ரொம்ப நாளா. யப்பா! ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து 5 மினிட்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏற்கனவே டவுன் சைட்ல நம்ம என்ன போட்டிருந்தோம்? ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? நான் ரிமூவ் பண்றேன் பாருங்க. கிளியரா போட்டிருக்கோமா? இந்த இடத்துல கேப்ப ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் வரலாம் அப்படின்னு சொன்னோமா?
இன்னைக்கு காலையில ஓப்பனிங்கில ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு கரெக்ட்டா அந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்சிருக்கா? அப்ப இது முடிஞ்சு போச்சு. சொல்றது புரிஞ்சதுங்களா? ஸ்லோவா போயிருக்கு. பட் ஆனா, அதோட வேலைய தெளிவா பண்ணி முடிச்சிருச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே எங்க ஓப்பன் ஆயிருக்கு? கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ட நான் அப்படியே மேல தூக்கி வைக்கிறேன். ஏன்னா, இந்த இடத்துல இப்போ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இருக்கட்டும். ஓகேவா? இதையும் தாண்டி மார்க்கெட் உடைச்சிட்டு வருது அப்படின்னா 57,000 அல்லது 56,820 56,500 இதெல்லாம் நான் வந்து டவுன் சைட் லெவலா போட்டு வச்சிருக்கேன் பேங்க் நிஃப்டில. இதே இது அப் சைட்ல மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த கேப் ஃபில்லிங் இருக்கு பாருங்க. தெரியலாட்டி இந்த இடத்துல கேப் இருக்கு. போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டு, போட்டு வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஓகே இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்குள்ள தான் மார்க்கெட் ரன் ஆகுது. ஓகே இங்கேருந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு 15 நிமிஷம் லோவ கட் பண்ணிட்டு வரும்போது, எங்க கேப்ப வந்து ஃபில் பண்றதுக்கு வருது மார்க்கெட் அப்படின்றது புரியும். ஸோ கரெக்ட்டா வந்து அதோட கேப்ப வந்து இந்த கேப்ப வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணி முடிச்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு. கரெக்ட்டா? இது எப்போ வச்ச கேப்பு? 8ஆம் தேதி, 9ஆம் தேதி வச்ச கேப்ப இன்னைக்கு மார்க்கெட் கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. அத ஆஸ் யூசுவல் நம்ம வந்து 57,800க்கு மேல போற பட்சத்தில இந்த கேப்புக்கு நம்ம வந்து யோசிக்கலாம். அல்லது இன்னும் கீழ உடைச்சிட்டு வர்ற பட்சத்தில நான் இத தான் 57,000ன்ற ரவுண்ட் அப் லெவலையும் 56,820, 56,500 இந்த லெவல் தான் நமக்கு அடுத்தடுத்த பாயிண்ட்டா நான் போட்டு வச்சிருக்கேன். இந்த 56,829 தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட 9ஆம் தேதி ஒரு சின்ன கேப் அப் குடுத்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அத வச்சு போட்டு வச்சிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பார்த்து எடுத்துக்கோங்க. இல்ல ட்ரேடே கிடைக்கல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் என்னதான் வந்து செட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிற அன்னைக்கு ட்ரை பண்றது தான் ஈஸி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இதுவே இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் ஃபில்டர் ஆகலாம். பட் இருந்தாலுமே நான் ஓரளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஸ்டாக்க பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பயோகான் நல்லா மூவ் ஆயிருந்தது. பயோகான் லிமிடெட். இது ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கு. ஓகே. பேட்டர்ன் போட்டு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னும் ஃபர்தரா இது வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா 480 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நாளைக்கும் இதில வந்து பிரேக் அவுட் குடுத்தால் மட்டும் 480. அடுத்து அதானி பவர். அதானி பவர பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது வந்து ஃபர்தரா மூவ் ஆகுதுன்னா, ப்ராப்பரான எஸ்எல் இன்னைக்கோட லோ வச்சுட்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்தர் பிரேக் அவுட் குடுக்குதான்றத செக் பண்ணிட்டு 240, 250 இந்த 2 லெவல் ட்ரை பண்ணலாம். எஸ்எல் அங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து எம்சிஎக்ஸ். எம்சிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ட்ரெண்ட வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே. ட்ரெண்ட்ல கரெக்ட்டா இந்த இடத்துல நிக்குது. ஸோ இது விருப்பம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு 3000 வரைக்கும் போலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமும் இதில வந்து ஃபர்தரா பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா 3250 அப்படின்ற லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து டிபி ரியாலிட்டி. இத பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஒரு பாக்ஸ் மாரி போட்டுக்கோங்க. ஃபர்தரா ஒரு பிரேக் அவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில 140 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுக்கோங்க. அடுத்து ஓமெக்ஸ். இத பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆ ப்ரீவியஸான ஸ்விங் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்தரா இது வந்து மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில, இது வந்து ஒரு 108, 110 இந்த லெவல் வரைக்கும் மேபி போலாம். ஓகே. எல்லாமே எஜுகேஷனா பாருங்க. நீங்க செக் பண்ணிட்டு, உங்களுக்கு இது கரெக்ட்டா இருந்ததுன்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து கெம்பாண்ட் கெமிக்கல்ஸ். ஓகே. இத பொறுத்தமட்டிலும் வீக்லில இந்த மாதிரியான ஒரு இது ஆல்ரெடி குடுத்துருச்சு. ஸோ, அதனால நம்ம வந்து அதுக்கு கீழ எஸ்எல் வச்சுட்டு ஒரு 300, 320 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக் தான். எஸ்எல்ல வச்சுக்கோங்க. ஒரு 226 அந்த மாரி வச்சுட்டு 300, 320, 340ன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. வீக்லில ஒரு ரவுண்ட் பாட்டம் இருக்கும். அடுத்து மோஸ்ட் சிப். இதோட வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இதில ஏதாவது 1, 2 ஸ்டாக்ஸ். இப்ப இதுவுமே ஃபர்தர் பிரேக் அவுட் வந்து ஒரு 245க்கு மேல வைக்குதான்னு பார்த்துட்டு,
275, 78 இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் கண்டிஷன், டைரக்ஷன் தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து கவனமாக செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இன்பிட்வீனில் க்ரூட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காலையில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொடுத்த தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.